வருஷத்துல ஒரு தடவை இப்படி ஒரு இடத்துக்கு வந்தா போதும் அப்படின்னு தோன்ற இடம், நான் இதுவரைக்கும் போய் சந்தோஷப்பட்ட இடம் அப்படின்னா இந்த கொடைக்கானல் தான். இந்த கொடைக்கானல்ல நம்ம ஒரு சொந்தமா வீடு இருந்து அதில தங்குனா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கணுன்ட்டு தான் இந்த ஏரியால, அதாவது இந்த ஏரியா நேம்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு காட்டேஜாவும் இல்லாம, ஒரு வில்லாவாவும் இல்லாம 2த்துக்கும் நடுவுல நிறைய அழகான வீடுகளுக்கு நடுவுல நமக்கு ஒரு அழகான வீடு அப்படின்னு இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப அழகான வீடு. இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது வீடு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல செடி கொடிகளோட பேஷன் ஃப்ரூட்டோடலாம் செட்டாகி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்தளவுக்கு இல்லைனாலும் இந்த வீடும் அழகாக தான் இருந்துச்சு. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே 3 பெட்ரூம்ஸோட ஒரு ஹால், அதாவது நம்ம ஹாலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய ஒரு பெரிய ஃபேமிலி வர்றாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியாக வர்றாங்கன்னா தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். நாங்கள் போகும்போது இதோட ரெண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சீசன் டைம் கிடையாது. இதே சீசன் டைமில் போகிறோம் அப்படின்னா ரெண்ட் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போகிறனால எங்களுக்கு பெட்டராக இருந்தது. அதே மாதிரி சீசன் டைமில் போகும்போது கூட்டமுமே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி காட்டேஜஸ் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நல்ல வியூவுமே இங்கே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்லேருந்து கெட்டில்லேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வரைக்கும் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கெலாம் தனி பைசா கிடையாது, பட் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியில் கையை வைக்க முடியாது. என்ன தான் இங்கே வெயில் இந்த தடவை ஜாஸ்தியாக இருந்தாலுமே வீடு ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும். வெறுங்காலில் கூட நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயுமே வாஷ் பேசின்லேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த காட்டேஜஸ் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஹோட்டல்ஸில் போனோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்காது, ப்ரைவேசியாக இருக்கிற மாதிரி இருக்காது. பட் வியூலாம் நல்லா இருக்கும், ரெண்ட்டுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் இங்கே தான் இது செகண்ட் டைம் இங்கே தான் வந்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் ஃபேமிலியாக வரும்போது நம்ம ரெண்ட்டுமே குறையும். இப்போது நாங்கள் வந்து ஒரு 2 ஃபேமிலி அம்மா கூட வந்திருந்தோம். இப்போது 4 ஃபேமிலியாக வர்றாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஆகும்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இதான் ரூமுன்னு கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வர்றோம் அப்படின்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு வரும்போது அதோட ரெண்ட்டுமே பார்ட்டிஷனாக நம்ம பகிர்ந்து செய்யும்போது நமக்குமே அதோட எப்படி சொல்கிறது, பட்ஜெட் வந்து குறையும். அதனால் ஒரு தடவையாவது கொடைக்கானல் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டேஜஸில் தங்கி பாருங்கள். அடுத்ததாக இங்கே பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களில் இந்த மகாலட்சுமி அம்மன் டெம்பிள் தான். ஆக்சுவலாக இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதான், நான் முன்னாடியே எடுத்துட்டேன், எனக்கு தெரியாது. உள்ளே இருந்து கூட அந்த சரௌண்டிங்கில் இருந்து கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வெளியில் போகும்போது இன்னொருத்தட்ட சொல்லும்போது தான் நான் பார்த்துருந்தேன். அந்தளவுக்கு இந்த அம்பாளுக்கு அவ்வளோ சக்திகள் அதிகமாக இருக்குது. நான் உண்மையாகவே உணர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் சாமுண்டேஸ்வரி சன்னதிக்கு போகும்போது அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட போகும்போதும் ஏதோ எனக்குள்ள ஒரு வைப் இருக்கிற மாதிரியே இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா கோவில் அதையுமே மறக்க முடியாது. ஏன்னா நான் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முக்கியமான ரீசனே ஷீரடி சாய்பாபாவை பார்க்குறதுக்கு தான். ஷீரடிக்கு தான் போகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் ஐயனை இங்கேயாவது, அட்லீஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வைபாக இருந்துச்சு. கரெக்டாக அன்றைக்கி அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. நல்ல வயிறார அன்னதானமும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு பரிமாறிட்டும் வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பாவுக்கு பக்கத்தில், அந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வியூமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீட்டாக க்ளீனாக அவ்வளோ ஒரு மெயின்டெனன்ஸோட. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொடைக்கானலோட உள்ளுக்குள்ளே நம்ம சுற்றும்போது அந்தளவுக்கு அந்த சில்னஸ்லாம் இல்லை. பட் சாய்பாபா டெம்பிள் இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் அவுட்டர் ஏரியா போகும்போது நல்ல கூலிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேகங்கள் உரச நம்ம பக்கத்துலேயே மேகம் கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு குளிர ஆரம்பிச்சிடும், திடீர்னு குளிரே இல்லாத மாதிரி இருக்கும், திடீர்னு மழை பெய்யும். அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம யூடியூபர் சகோதரிகள் சிலர் இந்த வீடியோவையும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம நிலைவாசலில் வைக்கக்கூடிய மஞ்சளை நான் 2 தடவை, அதாவது ஆக்சுவலாக முன்னாடியே வச்சுருப்பேன். முதல் தடவை வச்சு அதை ஷார்ட் வீடியோவில் கொடுப்பேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் கேட்குறீங்க. அதை பற்றி நான் தனியாகவே ஒரு விலாகாக போடுறேன். எப்படி எடுக்கிறேன், எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஆனால் அதுக்கு ஒரு ஹெல்ப்பர் கண்டிப்பாக வேணும். என் பையன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். ஏன்னா அது நான் எப்படி எடுக்கிறேங்கிறத அவன் பின்னாடி இருந்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதாவது ஒரு மஞ்சள் நான் வைக்கிறேன் அப்படின்னா அதை 2 தடவை வைப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சுட்டு அதை ஒரு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன், ஷார்ட் வீடியோவில் எடுத்திருப்பேன். அதாவது 2 விதமாக எடுக்கணும். ஸ்லைடாக ஒரு தடவை எடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தடவை ஃபோனை வச்சு எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் லாங் வீடியோ ஷார்ட் வீடியோன்னு 2 வீடியோக்கும் தேவைப்படும். அதே மாதிரி சேமாக 2த்துலேயுமே, அதாவது ஷார்ட் வீடியோவில் கொடுத்ததே லாங் வீடியோவில் கொடுக்கும்போது சிலருக்கு போர் அடிக்க தான் செய்யும். நானும் சேம் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சில இடத்துலையுமே அப்படி தான் கொடுக்குறேன். பட் ஒரு சில லாங் வீடியோவில் வேறு புதுசாக நான் ஷார்ட் வீடியோவில் காட்டாத ஒன்றையும் காட்டுவேன். அதுக்கு டைம் இருக்கணும், கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்கணும். குழந்தைங்கள, கணவரை, குடும்பம், மொத்தத்துக்கு குடும்பம்னே சொல்லிடலாம். குடும்பத்தையும் இந்த ஒர்க்கையுமே நம்ம தனியாக மேனேஜ் பண்ணணும். தனியாக ஒரு பெண் வெளியில் போய் சம்பாரித்து குடும்பத்துக்கு கொடுத்தாலே ஒரு சப்போர்ட்டுங்கிறது கம்மி தான். ஆனால் யூடியூப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏளனமான பேச்சு அந்த இடத்துல வரதான் செய்யும். அப்படி என்ன சாதிக்கிற, யூடியூப் தானே பெரிய விஷயமா அது அப்படின்னு கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அதனால் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் வீடியோ எடுங்க. இப்போது நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லைன்னா கூட நம்ம வெளியில் போய் வேலை பார்த்துடலாம், தப்பு இல்லை. பட் வீடியோ எடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டம் நம்மளால் தாங்க முடியாது. பட் எனக்குமே சேமி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இப்போ இல்லை, ஓரளவுக்கு இப்போ மாறி இருக்குது. ரொம்ப இருந்துச்சு, இதெல்லாம் பல கஷ்டங்களுக்கு அப்புறம்தான் இதை தாண்டி வந்தேன். எனக்கு பெர்மிஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று புரிய வச்சுட்டு கண்டிப்பாக உங்களோட உழைப்பை நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் செலவு பண்ணுங்கள். அதாவது பெண்கள் என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய அளவில் வாழ்ந்துருவோம். முதல்ல கற்பனைன்றது நமக்கு வேணும் தான், ஆனால் அதை ஓவராக கற்பனை பண்ணிக்கிடுவோம். உடனே கடகடன்னு நம்ம என்ன யோசிப்போம், ஒரு நாள் வீடியோ எடுத்தால் இப்போவே இவ்வளோ செய்கிறோமே, அப்போ தொடர்ந்து நம்மளால் வீடியோ கொடுக்க முடியும்னு யோசிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லை, வீட்டில் எத்தனை பெண்கள் புக்கு படிச்சிருக்கீங்க? நிறைய பெண்களுக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும். ஒரு சில பெண்களுக்கு படம் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏதோ ஒன்று பிடிக்கும். ஏதாவது ஒன்று மேலே அடிக்டாகி இருப்போம். பட் நம்ம திருமணத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சாலும், எல்லா முறையில் சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம வேலை காரணமாக ஏதாவது இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நமக்கு பிடிக்கிறத அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி போகிறோம். அதாவது நானாவது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப்பில் பணம் வருமா, பணத்துக்காக யூடியூப் வரணும் அப்படின்லாம் நான் வரல. ஒரு காரணம், எனக்கு தர்ம செயல்களில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக வந்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 4 பேர் சந்தோஷப்படும் போது அதை பார்க்கும்போது ஏதோ என்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் இயற்கையாக வர ஆரம்பிச்சிச்சு. அதை ஏன் பெருசாக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். கணவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 4 பேருக்கு தர்மம் செய்யணும், 4 பேருக்கு 4 பெட்ஷீட் வாங்கி கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கேட்டால் நிச்சயமாக கொடுப்பாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் இப்படியே ராஜிகிட்ட கொடுக்குற பணம் எல்லாம் ஒரு பக்கம் கரைஞ்சி போகுதேன்னு யோசிச்சிடக்கூடாது. அதனால தான் சரி நமக்குன்னு ஒரு செல்ஃபாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். தர்ம செயல்களுக்காக மட்டும்தான் யூடியூபுக்கு வந்தேன்னா அப்படின்னா அப்படியும் கிடையாது. எனக்கு வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காது. என்னோடய எண்ணங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அடுத்து வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். சும்மா இருக்கமே, ஒரு மணி நேரம் என்னைக்காவது சும்மா இருந்துட்டேன், இல்லை சும்மா தூங்கிட்டே இருந்துட்டேன், அதாவது தூங்கின நேரம் போக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னா ஏன் இப்படியே இருக்கிறோம், ஏதாவது செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எழுந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பெண்கள் பண்ணுற ஒரு சில தவறுகள் என்ன அப்படின்னா,
ஒரு எள்ளு உருண்டை விற்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை கடலை உருண்டை விற்கிறோன்னாலும் சரி, இல்லை டெய்லராக இருக்கீங்கனாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் என்ன யோசிப்போம் தெரியுமா? அந்த ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, சில படங்களில் காட்டுவாங்க. அடிமட்டத்தில் இருப்பாங்க. பட் பார்த்தா கட 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 கடன்னு பணக்காரவங்களாயிடுவாங்க. அது லாஜிக்கு ஆகாது. இன்றைக்கி வளர்ந்தவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்ம ஃப்யூச்சர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கெலாம் அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி, மீறி, கடந்து, வெறுத்து, வாழ்க்கையே வேணான்னு எதுக்கு இப்படி வாழ்கிறோன்ற எண்ணங்கள்லாம் மீறி தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. நம்ம வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது பரவாயில்லையே, இவங்களோட வீடியோ இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தோணும். ஒரு சிலர் பார்த்தா எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களோட கஷ்டங்கள், அவங்க எத்தனை விஷயத்தில் படிச்சிருப்பாங்க, எத்தனை விஷயத்தை பார்த்துருப்பாங்கன்றது அவங்களோட வாழ்க்கை முறைக்குள்ளே பார்த்தா தான் தெரியும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா டெய்லி சில வீடியோஸ் பார்ப்பேன். இவங்களோட வீடியோ எப்படி ரீச் ஆகுது, எதனால், பட் அதிலே உட்காந்துட மாட்டேன். இவங்க ரீச் ஆகுதுன்னு உட்காந்துட மாட்டேன். ஏன்னா என் வேலை கெட்டு போயிடும். அதனால் சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடுவேன். அதே மாதிரி பொழுதுபோக்கு ஒரு அளவுக்கு பார்க்கலாமே தவிர்த்து ஓவராக பொழுதுபோக்குலேயே நம்மளோட நேரம் கழிஞ்சிடும். ஏதாவது ஒரு சமையல் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்கும். பட் அதையே செய்வோமானா கண்டிப்பாக இல்லை. அதை விட்டுட்டு இன்னொரு சமையல் வீடியோ பார்ப்போம், அதை செய்வோன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு கடைசியில் ஒரு சமையலே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஆல்ரெடி டயர்டாக இருப்போம். இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எது தேவையோ அதை பார்க்கணும். அது ஏன் வீடியோவாகவே இருந்தாலும் சரி, தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. பெண்கள் ஏதாவது சின்ன விஷயமாவது செய்யணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு தொழில் ஏதாவது ஒரு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வச்சு சேல் பண்ணக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு கடல உருண்டையே வச்சுக்கலாமே. ஒரு 10 கடல உருண்டை ரூ. 20 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 20 கடைகளில் விற்கிற ரேட்டை விட ரூ. 2 குறைச்சி நம்மளோட லாபத்திலிருந்து ரூ. 2 குறைச்சாவது விற்று தான் நம்ம வியாபாரத்தை பெருக்கணுமே தவிர்த்து, கடையில் விற்கிறத விட டபுளாக விற்றோம் அப்படின்னா நமக்கு வளர்ந்துருவோம். ஒரு 10 பாக்கெட் விற்றா நமக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிரும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. எந்த தொழில் நீங்கள் தொடங்கினாலும் முதல்ல குறைந்த வருமானத்தை தேர்வு பண்ணுங்க. அதிகமாக வரும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். அதே நம்ம அதிகமாக நினச்சிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோற்று போன மாதிரி உணர ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு மனசெல்லாம் ரொம்ப காயப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து எந்த ஒரு ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணமும் நமக்கு க்ரியேட் ஆகாமலே போயிடும். அதனால் பெண்கள் சின்னதாக அது ஊதுபத்தி செஞ்சாலும் சரி, அதாவது வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. வீட்டில் தோசை சுட்டு கூட இப்போ ஆன்லைன் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்துருப்பீங்க இல்லையா? வீட்டில் தோசை சுட்டு, இட்லி சுட்டு கூட 2 இட்லி அவிச்சா கூட அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் ஹோட்டல் வைக்கணும், அப்படியே இதுவாகணும்னு யோசிக்காமல் சின்ன அளவில் இருந்து ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இப்போ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீடியோ எடுக்கணும்னு நான் ஷெட்யூல் பண்ணிடுவேன். கஷ்டம் அதிகமாக இருக்கும், பட் 5 மணி நேரம். மற்ற நேரம் என் குழந்தைங்க கூட குடும்பத்துக்காக வீட்டை க்ளீன் பண்ண, இப்படி என்னோடய வேலைகளை நான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் வீடியோ எடுக்கும்போது ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியும். அதே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் சொல்லவே முடியாது. சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படி எடுக்கிறனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்போது இது ஈக்குவலாக 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம், போதும், மிச்ச நேரம் நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதனால் எந்த நேரத்தில் எடுத்தால் அதாவது நான் எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி எடுப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 ரீசன். ஒன்று, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, அதில் பாசிட்டிவிட்டி இருக்குது, ப்ரெசன்டபுளான நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கும் சேரணும் அப்படிங்கிற எண்ணம். இன்னொன்று, என் குழந்தைங்க, கணவர்னு எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் வீடியோ எடுக்கலான்ற ஒரு எண்ணம். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி என் லைஃப் ஸ்டைலை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என்னால் முடியாதுன்னு நான் விலகிடலை, முடியும்னு ஓவராகவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலை. ஒரு நல்ல அம்மாவாக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல குடும்ப தலைவியாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு நல்ல சகோதரியாகவும் இருக்கிறேன். மிக்க நன்றி.